ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர் ஸ்டைலர். இப்போ நம்ம வந்து இப்போ ஏதாவது நம்ம லைஃப்பில் வந்து தோற்றுட்டோம், இல்லை நம்ம பிஸ்னஸில் தோற்றுட்டோம், இல்லை ஒரு வேலை நம்ம செய்கிற இடத்துல நம்மளை வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க, ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டோம். இப்படி எனி சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, நீங்கள் எதுனாலும் அதை நீங்கள் வந்து ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு அதை விட்டுட்டு வெளியில் வந்து நீங்கள் நம்பிக்கையோடு செயல்படணும். அப்போ தான் நம்மளால் வந்து ஓட முடியும். நீங்கள் வந்து நான் ஃபெயில் ஆகிட்டேன், நான் வாழ்க்கையில் தோற்றுட்டேன், இல்லை பிஸ்னஸில் தோற்றுட்டேன் இப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் வந்து ஜெயிக்க முடியாது. அந்த தோற்றுட்டோன்ற நம்ம அந்த சொல்லே நம்மளை வந்து கீழே இறக்கி கொண்டு போயிடும். அதனால் அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு நீங்கள் எந்த அளவுக்கு ஓடுறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளால் வாழ்க்கையில் வந்து ஜெயிக்க முடியும். சரிங்களா? இப்போ நான் என்னையவே எடுத்துட்டிங்கன்னா 2 மந்த்தை வந்து நான் வந்து கிளாஸ் எடுக்கலை. இப்போ தான் நான் வந்து இந்த மந்த்லேருந்து தான் நான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். அதே மாதிரி ஸ்டிச் பண்ணுறதும் இப்போ தான் பண்ணிகிட்ருக்கேன். நான் எனக்கு முடியலை, அதனால் நான் வந்து பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து உட்காரல. முடியலைனாலும் ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க, ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்மளால் எந்த அளவுக்கு ஓட முடியுமோ அந்தளவுக்கு ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போயிட்டுருக்கேன். அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் சரி, அப்போதைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் எந்திரிச்சு ஓடுங்க. அப்போ தான் லைஃப்பில் வந்து ஜெயிக்க முடியும். அதே மாதிரி என்ன நடந்தாலும் நன்னம்பிக்கை என்று வந்து கவலையற்று இருங்கள். சரிங்களா? எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து பெருசாக வந்து டீப்பாக கொண்டு போகாதீங்க. மேலோட்டமாக பார்த்துட்டு நம்மளால் என்ன செய்ய முடியும்னு யோசிச்சுட்டு அதுக்கு தகுந்தாப்புல செயல்படுங்க. ரொம்பலாம் டீப்பாக வந்து யோசிச்சிங்கன்னா நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸு தான் ஆகுமே தவிர அதுலேருந்து நம்ம வந்து வெளியில் வர முடியாது. வெளியில் வர்றதுக்கு நம்ம என்ன யோசிக்கணுமோ அதைத்தான் நம்ம பண்ணணும். சரிங்களா? ஓகே கைஸ், பாய், தேங்க்யூ, ஹாப்பி லேர்னிங்.